என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். எங்க அண்ணன் கிளம்பி போறாரு சினிமாவை விட்டு. இன்னும் ஒரு தடவை தானே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபீலோடையே வெளியே வந்தேன். தளபதி 69, அதாவது நம்ம தளபதியோட கடைசி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. எப்பயுமே தளபதி படத்தோட அப்டேட் வருதுன்னா அன்னைக்கு டேயில் அதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் இருக்கும். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே வந்துடவே கூடாதுன்னு நினச்ச ஒரு அப்டேட் தான் இந்த அப்டேட். போன வருஷம் வரைக்கும் நம்ம யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். தளபதி இல்லாத தமிழ் சினிமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த படத்தோட அப்டேட்டு, டேரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் கம்பெனி எதை பற்றியுமே நமக்கு இப்போ வந்து பேச தோணாது. ஏன்னா இது அண்ணாவோட கடைசி படம். கண்டிப்பாக அவங்க விட்டுருக்கிற இந்த 5 நிமிஷம் வீடியோவை பார்த்து கண் கலங்காத தளபதி ஃபேன்ஸே இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க. 90s பிறந்தவங்க, லேட் 90s பிறந்தவங்க, early 2K பிறந்தவங்க, நம்ம எல்லாருமே வந்து தளபதியோட படத்தை பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்தது, ஒரு ஃபேமிலி ஹீரோவாக இருந்தது, அப்படியே ஆக்ஷன் ஹீரோவாக மாறினது, அண்ட் அவர் சந்தித்த டவுன்ஃபால்ஸ், அதுக்கப்புறம் திரும்பவும் கம்பேக் கொடுத்தது ஃபேஸ் ஆஃப் காலிவுட் அப்படிங்கிற மிகப்பெரிய பட்டத்தை வந்து இப்போ வந்து கையில் வச்சிருக்காரு. 1000 கோடி கொடுக்கறதுக்கு எல்லாருமே வந்து இப்போ வந்து தனெடுத்து இருக்கும் போது இவர் ஒருத்தர் பேரை மட்டுமே வச்சு 1000 கோடி சம்பாதிக்க முடியும்னா அது வந்து நம்ம தளபதி மட்டும்தான். ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா படம், பேன் இண்டியா முழுக்க ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேனரில் ஒரு படம் இப்போ வந்து அவர் ரிலீஸ் பண்ணாருன்னா அந்த படம் 1500 கோடியே அடிக்கும். இவ்வளோ பெரிய இடத்த ஒருத்தர் வந்து விட்டுட்டு போறாருன்னா அது கண்டிப்பாக சுயநலமாக இருக்கவே இருக்காது. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் என்ன பேசுறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ்க்கு வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ கூட நிறைய ரியாக்ஷன் வீடியோஸில் பார்த்தேன். சில பேர் வந்து ரியாக்ஷன் பண்ணிருக்கும் போது அழுதுட்டாங்க. மற்ற வீடியோலாம் பண்ணும்போது இப்படி போய் ஏதாவது அழுதாங்கன்னா என்னப்பா ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணும். ஆனால் இந்த வாட்டி வந்து அப்படி எதுவுமே தோணலைங்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னா அவங்க இருக்கிற அதே எமோஷனில் தான் நம்மளும் இருக்கும். ஸோ இது ஓவர் ஆக்டிங்னு நமக்கு எப்படி தோணும்? ஸோ என்னதான் வந்து மனசு முழுக்க வந்து இந்த வீடியோவை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அண்ணன் இப்போ போகிற வேலை வந்து இப்போ இருக்கிற வேலையை விட பெருசு. இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிற எதிரிங்களை விட 10 மடங்கு அதிகமான எதிரிங்களை அங்கே வந்து பார்க்க வேண்டியது வரும். ஸோ சினிமாவை வச்சு நம்ம அண்ணன் வந்து போனாலும் நம்மளோட வேலை வந்து இன்னும் முடியல. இங்கே கொடுக்குற அதே சப்போர்ட்டை நம்ம அங்கேயும் கொடுக்கணும். சினிமாவில் இருக்கிற வரைக்கும் ஃபேன்ஸுக்குள்ளே அணி இல்லாமல் அது இதுங்கிற மாதிரி நம்ம வந்து கலாச்சிட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம். ஆனால் இது சினிமா கிடையாது. ஸோ இப்போ வரப்போகிற எதிரிகளை வந்து சமாளிக்கணும்னா தளபதி ஃபேன்ஸ் மட்டும் பத்தாது. நம்ம எல்லா சினிமா ஃபேன்ஸுமே வந்து எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அண்ணா வந்து அங்கே வந்து ஜெயிக்க முடியும். ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக வந்து முன்னாடி மாதிரி சண்டை போட்டு இருக்காமல் மெச்சூரிட்டியாக யோசிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணனுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து தளபதியோட ஃபேனாக வந்து இருந்தாலும் சின்ன வயசில் அவரோட படத்தை பார்த்துருந்தாலும் நம்மளை வந்து அவரோட ஃபேனாக மாற்றின அந்த ஒரு படம் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். எனக்கு அப்புறம் ஒரு படம் இருக்குது, அதான் வந்து கில்லி பார்த்ததுல இருந்து தான் நான் வந்து தளபதியோட ஃபேனாக மாறினேன். அந்த மாதிரி உங்களையும் தளபதியோட ஃபேனாக மாற்றின அந்த ஒரு படம் என்ன படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்மளை மாதிரியே இருக்கிற நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே வந்து என் மனசுக்கு வந்து போதுமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.